விஸ்வநாதன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உறுதிமொழிகிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 3/4 நூற்றாண்டுக்கு பிறகு அமைச்சரவையில வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்குது. காங்கிரஸ் கிட்டத்தட்ட 59 வருடங்களுக்கு பிறகு அமைச்சரவையில இடம்பெறாங்க. 59 ஆண்டுகளுக்கு முன்னால ராஜாஜி காலத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அதாவது காங்கிரஸ் ரொம்ப பெண்களுக்கு 4 கொடுத்துருக்காங்க. என்னுடைய கருத்து அட்லீஸ்ட் ஒரு காலத்துல புரட்சிகரமா 33% பெண்களுக்கு ஒதுக்கி கூட இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கொடுத்துருந்தா எல்லாரும் ரொம்ப பெரிய அளவு இப்பதான் இருக்கலாம். பெண்ணை யாராருக்கோ கொடுக்குற போது அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அதனால தப்பு இல்லை. 3/4 நூற்றாண்டா நீங்க வந்து பெண்களை வந்து அமைச்சரவையிலே இடம்பெறாம வச்சிருக்கீங்களே. பெண்கள் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. காரணம் நாட்டில் இருக்க திமுக அதிமுக ஆட்சியினால ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகுறாங்கன்னா 10 லட்சம் குடும்பங்கள் அழியுது, 10 லட்சம் பெண்கள் தாலி அறுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ பாதிக்கப்படுவாங்க. அவர்களை கண்களை மறைச்சு தான் காசு கொடுத்து அது இது பண்ணாங்களே தவிர ஓரளவுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சதுனால தான் பெண்கள் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். திராவிட இயக்கங்கள் வந்து இந்த 59 வருடமா எங்க போயிருந்தாங்க? ஏன் திராவிட இயக்கம்ன்றது ஒரு இயக்கம் என்பதற்கு கொள்கை தான் முக்கியம். கொள்கையை விட்டுட்டா அதுக்கு பிறகு அந்த இயக்கத்துக்கு பெயர் பலகை வச்சுக்கிட்டு 2 பேருமே பெயர் பலகை வச்சுக்கிட்டு ஓட்டினாங்களே தவிர அது திராவிட இயக்கம் அல்ல. சாராயத்தை காசு வேணுன்றதுக்காக சாராயத்தை ஏழைப்பால உழைக்கிறவன் போகிறவன் வரான் குடிக்கிறான். அதுக்கு யார் ஃபேக்ட்ரி நடத்துறது? உங்கள் குடும்பத்திலே 4-5 ஃபேக்ட்ரி. அதை வந்து 10 ரூபாய்க்கு உள்ள சரக்கை, அதுவும் கெமிக்கல் விஷம்னு தெரிஞ்சு மக்கள்கிட்ட கொடுத்து ஏமாத்துறீங்க. அவன் குடிச்சு அந்த மயக்கத்தில் அதில் அடிக்ட் ஆகிடுறான். அடிக்ட் ஆகி அவன் குடும்பத்தையே விட்டுடுறான், பொண்டாட்டியை விட்டுடுறான், பிள்ளையை விட்டுடுறான். அதனால் குடும்பங்கள் அழிஞ்சு போகுது. அதை கொடுப்பதற்கு ஒரு அரசாங்கம் வேணுமா? லஞ்சம் ஊழல் இல்லாத துறை ஏதாச்சும் ஒன்று இருக்கா? சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது. இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்காம போயிருக்கா? அதுவும் கிடையாது. மக்கள் வாடத்துக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஆக நீங்க ஒன்றும் மக்களுக்கு இது வரைக்கும் எதுவும் பண்ணதான் நான் ஒத்துக்கவே மாட்டேன். விஜய் கூட நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய அமைச்சர்கள் போட்டதெல்லாம் சரி, அவங்க பர்ஃபெக்டா இருக்கிறாங்களா, பர்மிட் இஷ்யூ பண்ணிட்டு காசு வாங்குறாங்களா, ஏதாவது கொள்ளை அடிக்கிறதுக்கு வழி வைக்கலாம் கொள்ளை. அதனால அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தனியா ஒரு துறையை வச்சு முதல்ல உங்க அமைச்சர் உங்க கவர்மெண்ட்ல தவறு பண்ணாம பார்த்துக்க வேண்டியது மிகப்பெரிய கடமை. நான் வந்து 1952 திமுக. இப்போ கேட்டா கூட நான் திமுக தான். உங்களோட இல்லை. ஆனா திமுகவுக்கு என்னென்ன இலக்கணம்னோ அத்தனை இலக்கணத்தோட வாழ்றேன். நான் சொல்றேன், நீங்க திமுகவே அல்ல. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா ஐயா, இன்னைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்துல வந்து மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக தான் தாவேக்கவ மக்கள் வந்து அங்கீகரிச்சு தமிழகத்துல இன்னைக்கு வந்து இடம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாற்றத்தை விஜய் அவர்கள் முதல் முறையா அமைச்சரவையில இருந்து துவங்கியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 3/4 நூற்றாண்டுக்கு பிறகு அமைச்சரவையில வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து காங்கிரஸ் கிட்டத்தட்ட 59 வருடங்களுக்கு பிறகு அமைச்சரவையில இடம்பெறாங்க. இன்னும் பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்தி இருக்காங்க விஜய் அவர்கள். சோ இதை எப்படி பாக்குறீங்க ஐயா? 59 ஆண்டுகளுக்கு முன்னால ராஜாஜி காலத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அதாவது காங்கிரஸ் ரொம்ப சீட்டு இல்லை. அப்போ வந்து வேற வழி இல்லாம ராஜாஜிய டெல்லியிலேருந்து இங்கே அனுப்பி கவர்மெண்ட் அமைக்க சொன்னாங்க. அப்போ வந்து 4 ஸ்டேட்டும் ஒன்றா இருந்தது. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பார்ட் ஆஃப் ஒரிசா எல்லாம் ஒன்று சேர்ந்து சென்னை ராஜதானி. அதில் ஏறக்குறைய ஒரு 350 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்க. அப்போ வந்து காங்கிரஸ் சீட்டில் கம்யூனிஸ்ட் ரொம்ப ஓஹோடு இருந்த காலம். அப்போ அனுப்பின போது தான் ராஜாஜி முதல்ல அவருடைய வேலையை காட்டினார். என்ன பண்ணாருன்னா, உழைப்பாளர் கட்சி ராமசாமி படையாச்சி உள்ளே சேர்த்துக்கிட்டாரு. அவர்கிட்ட அந்த ஒரு 10-15 சீட்டு. அப்புறம் காமன்வெல்த் கட்சின்னு ஒன்று மாணிக்க வேலர்னு வச்சுருந்தார், அதை சேர்த்து இப்படி கலப்படமாக சேர்த்து ஒரு மெசேஜில் அது பண்ணார். அந்த அளவுக்கு மோசமான நிலை இப்போ இருக்கிறதா எனக்கு படலை. அதனால் கூட்டணி சர்க்கார் நடக்கிறேன்னு பண்ணுறதுல ஒன்றும் இது இல்லை. அது எல்லாமே புதிய இளைஞர்கள் தான். அண்ணா காலத்துலேயும் புதிய இளைஞர்கள் தான் எல்லாரும் வந்தாங்க. நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனாலும் மற்றவர்கள் கிரிட்டிசிசத்துக்கு அதை வந்து எல்லா கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. இதுல என்னையா இருக்குது? முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த நடவடிக்கை அப்படின்றது எல்லாரையும் போற்றத்தக்க ஒரு விஷயமா தானே இருக்கு. நல்லதுதான், போற்றட்டும். ஏன்னா சிறுபான்மையினர்களுக்கு கொடுத்திருக்காங்க, இவங்களுக்கு இஸ்லாமியர்கள் இது ஷெட்யூல் காஸ்டுக்கு 7 சீட் கொடுத்தது பெருமைக்குரிய விஷயம்.
நல்லா நல்லா பண்ணியிருக்காரு. பெண்களுக்கு 4 கொடுத்துருக்காங்க. என்னுடைய கருத்து அட்லீஸ்ட் இவர் காலத்தில் புரட்சிகரமாக 33% பெண்களுக்குன்னு ஒதுக்கி கூட இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கொடுத்துருந்தா எல்லாரும் அது ரொம்ப பெரிய ஐயா, அளவு நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இனிமே இருக்கட்டுமே. வரும் என்ன காலங்கள்ல கொடுத்தே இருக்கலாம். கொடுப்போம். இப்ப என்ன யாராருக்கோ கொடுக்குற போது அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அதனால தப்பு இல்ல. இவ்வளவு அதான் காலம் நீங்க கேட்டிருக்கலாம்ல. ஏன்னா அதிமுகவும் திமுகவும் இல்ல அமைச்சரவையில இல்ல இன்னைக்கு கூட்டணிக்கே இடம் கொடுக்காத இன்னைக்கு பட்சத்துல இவருடைய வெற்றிக்கு பெரும்பகுதியான காரணம் பெண்கள். ம், பெரும்பகுதி காரணம் பெண்கள். பெண்கள் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. காரணம் நாட்டில் இருக்க திமுக அதிமுக ஆட்சியினால அதிகமா மறைவா பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள். காரணம் ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகுறாங்கன்னா 10 லட்சம் குடும்பங்கள் அழியுது, 10 லட்சம் பெண்கள் தாலி அறுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ பாதிக்கப்படுவார்கள். அவர்களை கண்களை மறைச்சு தான் காசு கீசு கொடுத்து அது இது பண்ணாங்களே தவிர இப்போ ஓரளவுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சதுனால தான் பெண்கள் வேகமாக பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் அவங்கள போற்ற வகையில் கொடுத்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பேருக்கு அந்த எத்தனை பேர் இருக்காங்கன்னு நான் பார்க்கல. ம். ஒரு அந்த 33% அவருக்கு கொடுத்துருந்தா நான் மகிழ்ச்சி அடைவேன். ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். பெண்களுடைய முன்னேற்றம்ன்றது மிக அவசியம் சமுதாயத்தில். கண்டிப்பா. எப்படியோ அவங்க வரும்போது மற்ற பெண்களுக்கும் அந்த உணர்ச்சி வரும். அவங்களும் பொது வாழ்க்கைக்கு வருவாங்க. அப்படி சமுதாய முன்னேற்றத்துக்கு அது வழிவகுக்கும். 7 பேர் இவங்களுக்கு கொடுத்ததில் நான் ரொம்ப வரவேற்கிறேன். அது அடித்தட்டு மக்களை முன்னேற்றுவதற்கு அவர்களை அந்த துறையில் அவங்க பாடுபட வேணும். கொடுத்ததை மாத்திரம் பத்தாது. கண்டிப்பா. அந்த அமைச்சர்கள் ஆனவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு பார்க்கணும். அதெல்லாம் எப்படி பார்த்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா. நீங்க 33% பெண்களுக்கு கொடுத்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றீங்க. நிச்சயமா So, அதான் நல்லா இருக்கும். 23 பேரு போட்டிட்டாங்க. அதுல 13 பெண்கள் தாவேக்கா சார்பா ஜெயிச்சாங்க. சோ அதுல 4 பெண்களுக்கு அமைச்சரவை கொடுத்திருக்கிறது அதுக்கு அப்படின்றது பாராட்டு. கொடுக்காததுக்கு நான் கொடுத்துருக்கணுன்றது என்னுடைய கருத்து. ம், அதான் உள்ள சொல்றேன். இல்லையா? முதல் முறையா அமைச்சரவையில பெண்கள் இடம் பெறாங்க அப்படின்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இல்லை அதுக்கு முன்னாடியே இருக்கு. இப்போ இவங்க காலத்தில் இப்போ அதிமுகவில் இந்திரா குமார் இருந்தாங்க, பிடி சரஸ்வதி இருந்தாங்க, வளர்மதி இருந்தது. இப்படி நிறைய பேர் இருந்துட்டு தான் இருந்தாங்க. 3/4 நூற்றாண்டா நீங்க பெண்களை அமைச்சரவையிலே இடம் பெறாம வச்சிருக்கீங்களே. நீங்க 3/4 நூற்றாண்டா? ஆ இல்லையே அமைச்சர். ஆரம்பத்துல இருந்து முதல்ல திமுகவினுடைய வரலாற்றிலே முதல்ல திமுக கட்சியிலே செயற்குழுலே பொதுக்குழுலே முக்கியத்துவம் வாய்ந்தது சச்சிவாணி முத்தம்மா வச்சிருந்தாங்க. ம். பெண்கள் மட்டும் இல்லை, அந்த அம்மா தாழ்த்தப்பட்ட மக்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்க. அதே மாதிரி இளம் எல்லாம் இருந்தாங்க. நிறைய பேர் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை திமுகவில் முதலிடம் கொடுத்து வச்சிருந்த காலம். இன்னும் சொல்ல போனால் திமுகவினுடைய முதல் தலைமை கழகம் ராயபுரத்தில் அறிவகம்னு ஒரு பில்டிங் அதை வாங்கினதும் அதை திறந்து வைக்கிறதுக்கு நான் இந்த கன்னியாகுமரியிலேருந்து ஏஎம் ஜான்னு ம். மாவட்ட செயலாளர் எஸ்சி கிறிஸ்டியன் எஸ்சி அவரை கொண்டு வந்து அவர் தான் திறப்பு விழா நடத்துகிறார். அப்படியெல்லாம் எது ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்போ அந்த சமுதாயத்தை தூக்கி விடுறதுல திராவிட இயக்கம் முதல்லேருந்து முதன்மையில் தான் இருந்தது. அது ஒன்று. ஓகே. இப்ப திராவிட இயக்கங்கள் இந்த 59 வருடமா எங்க போயிருந்தாங்க? ஏன் திராவிட இயக்கங்கள் திராவிட இயக்கம்ன்றது ஒரு இயக்கம் என்பதற்கு கொள்கை தான் முக்கியம். கொள்கைக்காக தான் ஒரு கட்சிக்காக தான் ஒரு அமைப்புக்கு தான் தலைவன் இதெல்லாம் இருக்கும். கொள்கையை விட்டுட்டா அதுக்கு பிறகு அந்த இயக்கத்துக்கு பெயர் பலகை வச்சுக்கிட்டு 2 பேருமே பெயர் பலகை வச்சுக்கிட்டு ஓட்டினாங்களே தவிர அது திராவிட இயக்கம் அல்ல. கொள்கை என்னைக்கு கொள்கையை நீங்கள் பலி கொடுத்துட்டு மற்றதெல்லாம் பண்ணீங்களோ நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்க. அதை பெயர் பலகை காட்டி ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்க. இப்போ மக்கள் உணர்ந்துட்டாங்க, இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, விட்டுட்டாங்க. அதனால இது திராவிடம். அண்ணாவை புதைச்ச அன்னைக்கு அண்ணாவினுடைய கொள்கையும் சேர்த்து புதைச்சாச்சு. அதே மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதாவை என்னைக்கு சேர்த்தாரோ அன்னைக்கே அவர் இந்த கொள்கையை விட்டு வெளியில் வந்துட்டார். அதுக்கு பிறகு கடைசி காலத்தில் நான் என் வாழ்க்கையில் பண்ண தவறே ஜெயலலிதாவை கூப்பிட்டு வரம்புக்கு மீறி அதிகாரம் கொடுத்து வச்சிருந்த தப்பு. அந்த விளக்கிட்டேன், யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டு உயிரிலையும் எழுதி அறிக்கையும் விட்டு எல்லாமே பண்ணார். அதிமுகவும் திமுகவுமே கிட்டத்தட்ட கூட்டணியால மட்டும்தான் இத்தனை வருடங்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றத இப்பதான் நிறைய மக்கள் உணர்வாங்க இல்லையா? அண்ணா தொண்டர்களை பார்த்து தலைமை அச்சப்பட வேண்டும், மக்களை பார்த்து அரசாங்கம் அச்சப்பட வேண்டும். அதுதான் உண்மையான ஜனநாயகம். அதே மாதிரி திமுகவில் யாரும் தலைமையில் இருக்கிறவங்க எந்த காரியம் செய்யணும்னாலும் கீழே இருந்து அனுமதி பெறாமல் அவங்களால செய்ய முடியாது. அப்படி ஒரு பொதுக்குழு வச்சிருந்தார். அந்த பொதுக்குழு 3 நாள் நடக்கும். 130 பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கிளைக்கழகத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 3 நாள் நடக்கும். எல்லா பிரச்சனையை பற்றி விவாதம் பண்ணி அதில் முடிவெடுத்தாதான் உண்டு. அண்ணாவே தன்னுடைய புத்தகத்தில் ஒரு இடத்துல எழுதுறாரு,
நானே சில விஷயங்களை சொல்லுகிற போது சில நண்பர்கள் அதை சரியாக எடுத்துக்கோறதில்லை அப்படின்னு கொஞ்சம் அதை பற்றி வருத்தப்பட்டு, ஆனால் அதுதான் ஜனநாயகம்ன்றதை அவர் நிலைநாட்டுவார். வந்து அதான் ஜனநாயகம்ன்றது எல்லாருடைய கருத்து ஒற்றுமையோடு அது நடக்கிறது தான் ஜனநாயகம்னு அப்படி தான் கட்சியை நடத்துனாங்க. இடையில் இவங்க வந்தவங்க எல்லாம் குடும்ப கட்சியாக மாற்றி தலைவனாக மாற்றி எல்லாத்தையும் பண்ணாங்க. கொள்கையெல்லாம் விட்டுட்டாங்க. யாரும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அண்ணா காலத்தில் சிவாஜி கணேசன் திமுகவில் இருந்தார். அவர் வந்து முதல்ல யாருக்கும் தெரியாமல் ரொம்ப ரகசியமாக பயந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டார். இது 10 நாள் யாருக்கும் தெரியல. 10ஆவது நாள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் லீக் ஆச்சு. அண்ணா அவனுடைய பார்வைக்கு போச்சு. அண்ணா சிவாஜி கணேசனை கட்சி விட்டு நீக்கிட்டு எங்கே இருந்தாலும் வாழ்க போ அப்படின்ட்டார். இதுதான் அண்ணா. அதனால் இப்போ இந்த கட்சியில் இப்போ 2 கட்சியிலுமே சொல்கிறான், இவன் ஒரு 20 கயிறு கட்டியிருக்கிறான், ஒரு பட்டை, அதுக்கு மேலே ஒரு பொட்டு, அதுக்கு மேலே ஒரு பட்டை, அதுக்கு மேலே ஒரு பொட்டு, அதே மாதிரி கயிற்றை கோயில் அங்க பிரதர்ஷனம் அது இது எல்லாம் இவங்களுக்கு என்ன கொள்கை? இதெல்லாம் கொள்கையா? இதெல்லாம் கொள்கை கிடையாது. தெரியுதா? திமுகவினுடைய ஆரம்ப கால கொள்கை என்பது வந்து இது என்னன்னா, ஜாதி ஒழியணும், மதம் ஒழியணும், கடவுள் ஒழியணும், காந்தி ஒழியணும், காங்கிரஸ் ஒழியணும். இதுதான் திராவிட கழகத்தினுடைய மூல கொள்கை, பெரியாருடைய கொள்கை. அதை அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ராயபுரத்தில் அண்ணா அனௌன்ஸ் பண்ணார், 2ம் கொள்கை ஒரே கொள்கை, அடால் இரட்டை குழல் துப்பாக்கினார். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கொள்கைகளை வடிக்கணும். இந்த 5 மூல கொள்கைகளை அடிப்படையாக வச்சு தான் கொள்கையை வகுத்துருந்தாங்கன்னா ரைட்டாக இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நீ ஒன்று இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பண்ணிவிட்டு போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணுவேன், அக்னி மிதிப்பேன், கோயிலுக்கு போவேன், கும்பாபிஷேகம் பண்ணுவேன், அது பண்ணுவேன், இதெல்லாம் என்ன? அதனால் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் பெரியாரே 1944ன்னு நினைக்கிறேன், இந்த இதில் ராயப்பேட்டையில் லக்ஷ்மண நகர் யுவர் சங்கம்னு ஒரு பிராமின் அசோசியேஷன் இருக்கு. அவங்க பெரியாரை கூப்பிடுறாங்க. பெரியார் கூட இருக்கவங்களாம் இங்கே போகாதீங்க, எல்லாம் பிராமினாக இருப்பாங்க, அவங்கள ஏதாவது மடக்கிடுவாங்க அப்படி இப்படின்னா. அதெல்லாம் இல்லை, சிங்கத்தின் குகையிலே போய் நான் சந்திச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு போராடு போய் அப்போ சொன்னார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்களாம் எப்பயோ வந்தீங்க போனீங்க, எல்லாம் ஒன்றோட ஒன்று ரத்தம் கலந்துச்சு போச்சு வந்தது, நீங்கள் உயர்ந்தவங்க நாங்கள் தாழ்ந்தவங்கன்னு சொல்லாமல் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லுங்கள், நாளைக்கே பிரச்சனையை விட்டுருவோம் அப்படின்னாரு. அதுதான் பெரியாருடைய கொள்கை. அவர் ஒன்றும் பிராமண முழுக்க வெறுக்கலை. அவங்களுடைய இந்த செயல்களை அவங்களால பாதிக்கப்படுகிற மற்றவங்களை அழுத்தி வைக்கிறத, கடவுளின் பெயரால் ஏமாத்துறத, இதெல்லாம் தான் கண்டித்து அவர் வந்து கொண்டு வந்தாரே தவிர வேற ஒன்றும் கிடையாது. யாருக்கும் அவர் எதிரியா இல்லை. அவர் வந்து சமூக வளர எல்லாரும் ஒன்றா இருக்கணும், எல்லோரும் மனிதர்களாக இருக்கணும், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கணும் அப்படின்னு தான் அவர் நினச்சி அந்த இயக்கத்தை வளர்த்தாரு. அதே கொள்கை தான் அண்ணாவினுடையது. அதை வந்து அண்ணா சேர்த்ததை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் நான் 2 பேரும் ஆட்சி நடத்தணும்னு, நீங்கள் என்ன ஆட்சி நடத்துனீங்க நான் கேட்குறேன். மக்களுக்கு அதாவது ஒரு அரசாங்கம் என்பது என்னன்னா, ஒரு குடும்பத்தினுடைய பெரிய அளவு தான் அரசாங்கம். இந்த வீட்டில் இப்போ நீங்கள் ஒரு 2 குழந்தை பெக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைய வந்து நீங்கள் வளர்க்குறீங்க, அதுக்கு பிறகு கரஸ்பாண்டிங்காக அது படிக்கிறதுக்கு ஸ்கூல் வேணும், வேலை செய்யறதுக்கு இடம் வேணும், இதெல்லாம் அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலை. நம்ம வளர்த்து கொடுக்குற போது அடுத்தது அதை டேக் ஆஃப் பண்ண வேண்டியது அவங்க வேலை. அதை தான் அவங்க செஞ்சுருக்கணும். ஆனால் அப்படியா செய்கிறாங்க இவங்க? அது ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணாங்க? சாராயத்தை காசு வேணுன்றதுக்காக சாராயத்தை கொடுக்குறீங்க. யார் குடிக்கிறா? ஏழைப்பாலை உழைக்கிறவன் போகிறவன் வரான் குடிக்கிறான். அதுக்கு யார் ஃபேக்ட்ரி நடத்துறது? உங்கள் குடும்பத்திலே 4-5 ஃபேக்ட்ரி. அதை வந்து 10 ரூபாய்க்கு உள்ள சரக்கை, அதுவும் கெமிக்கல் விஷம்னு தெரிஞ்சு தண்ணி ஊற்றி கலர் பவுடர் போட்டு அதில் வந்து பிராந்தி, விஸ்கி, ரம்மு, ஜின்னுலாம் பேர் வச்சு மக்கள்கிட்ட கொடுத்து ஏமாத்துறீங்க. அவன் குடிச்சு அந்த மயக்கத்தில் அதில் அடிக்ட் ஆகிடுறான். அடிக்ட் ஆகி அவன் குடும்பத்தையே விட்டுடுறான், பொண்டாட்டியை விட்டுடுறான், பிள்ளையை விட்டுடுறான். அதனால் குடும்பங்கள் அழிந்து போகுது. அதை கொடுப்பதற்கு ஒரு அரசாங்கம் வேணுமா? அதில் வருமானம் வருதுன்னு நீங்கள் சொன்னேன்னா அப்புறம் எல்லாரும் தப்பு பண்ணட்டுமே, எந்த தப்பு வேணாலும் அவங்கவுங்களால் முடிஞ்ச தப்பு பண்ணட்டுமே, வருமானம் வருதுன்னு. நீ மாத்திரம் தப்பு பண்ணலாம், மற்றவங்க பண்ணக்கூடாதா? அதனால் இதெல்லாம் அது ஒரு பெரிய அயோக்கியத்தனமான வேலை. அதில் வருமானம் வருதுன்னு சொல்கிறதும் தவறு. காரணம், இவங்களுக்கு இருக்கிற ஃபேக்ட்ரியிலேருந்து 10 ரூபாய் சரக்கு 160 ரூபாய்க்கு விற்கிற போது எடுக்கிற கொள்ளையை மக்களை ஏமாற்றி அவங்கள்ட்ட காசு வாங்கிறதுக்கு அது வசதியாக இருக்குது. இந்த நிர்வாக செலவுகள் பூரா அரசாங்கம் பண்ணுது, ஆனால் உங்களுக்கு பூரா லாபம் பூரா உங்கள்கிட்ட வருது, கோடிக்கணக்கில் வருது. இதுக்காக அதை வச்சுருந்தீங்க. இன்னை வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தவர்களோ அல்லது அவர்களுக்கு துணையாக இருந்தவர்களோ கூட அவங்களுக்கு தயவு தாட்சணை பார்த்து அவங்களுக்கு எதிராக சொல்லாமல் விட்டாங்க. ஒன்று, லஞ்சம் ஊழல் இல்லாத துறை ஏதாச்சும் ஒன்று இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ஒன்றும் கிடையாது. இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்காமல் இருக்கா? அதுவும் கிடையாது.
மக்கள் வாடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? மக்கள் வந்து பெரியார் அண்ணா சொன்னபடி படித்தாங்க. படிச்சுட்டு நம்ம இளைஞர்கள் பல்வேறு இடங்களுக்கு வேலைக்கு போனாங்க. சம்பாரித்து அனுப்புகிற போது வெளிநாட்டு பணம் உங்களுக்கு வருது. அந்த பணத்தை வச்சு அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்டம் போடுறீங்க. அதோடு வந்து அந்த பணம் இங்கே கொண்டு வந்து அவன் இங்கே செலவு பண்ணுறான். அதுக்கு ஒரு 28% 30% வரியும் வாங்கிடுறீங்க. ஆக நீங்கள் ஒன்றும் மக்களுக்கு இது வரைக்கும் எதுவும் பண்ணதா நான் ஒத்துக்கவே மாட்டேன். மக்களுக்கு பண்ணுறதுன்னா முதல்ல அவர்களுக்கு படுகின்ற தீமைகளை முதல்ல ஒரு நிர்வாகம் எங்களுடைய உழைப்பில் வாங்குகிற வரியிலேருந்து சம்பளம் கொடுக்குற அந்த நிர்வாகம் ஒழுங்காக நடக்குதா? முதல்ல லஞ்சம் இல்லாமல் இருக்கா? ஊழல் இல்லாமல் இருக்கா? அல்லது இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுத ஒரு நீதிபதியே கேட்டார், இயற்கை வளங்கள்லாம் இப்படி கொள்ளையடிச்சிட்டா அடுத்த சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்க போறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ எல்லாத்தையும் அடிச்சு நான் சென்னைக்கு வந்தபோது இருந்த மலைகளே காணோமா, எங்கே போச்சுன்னு தெரியல. அப்படி இருக்குது நாட்டில் வந்து கொள்ளைன்னா இது அளவுக்கு மீறி கொள்ளை. இந்த 30-40 வருஷத்தில் 2 கட்சியும் மாறி மாறி அடித்தாங்க. அதுக்கு ஒன்றும் கணக்கே கிடையாது. இப்போ கூட கனிம வளங்கள் அமைச்சர்லாம் இருக்கார். கண்டவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து அதே கெட்ட பேர் அவங்க வாங்காமல் இருக்கணும். நான் விஜய் கூட நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய அமைச்சர்கள் போட்டதெல்லாம் சரி, அவங்க பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களா, சரியாக பண்ணுறாங்களா, அல்லது பர்மிட் இஷ்யூ பண்ணிட்டு காசு வாங்குறானுங்களா, ஏதாவது கொள்ளை அடிக்கிறதுக்கு வழி வைக்கிறா அதாவது திருடனுக்கு 1000 வழி உண்டு. அதனால் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் தனியாக ஒரு துறையை வச்சு அதெல்லாம் கண்டுபிடிச்சி முதல்ல உங்கள் அமைச்சரை உங்கள் கவர்மெண்ட்டில் தவறு பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது மிகப்பெரிய கடமை. அதை விஜய் செய்வார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் 10 நாளாக பார்க்குற போது ரொம்ப அருமையாக இருக்குது. அதை வச்சே நான் கணக்கு போடுறேன். நிச்சயமாக எல்லா கணக்கும் முதல் நாளே சொல்லிட்டாரு, என்னுடைய ஆட்சியில் யாரும் தப்பு பண்ணக்கூடாது, பண்ண விட மாட்டேன், பண்ணுறேன்னு தான் விட்டுடுங்கன்னாரு. அதை விட்டுட்டாங்களான்னு பார்க்க வேண்டியது அவருடைய கடமை. ஏன்டா இப்போ வர அமைச்சர்கள் பழைய அமைச்சர்கள் கொள்ளை அடித்தா அப்புறம் நம்ம மாத்திரம் அமைச்சராக வந்துட்டா அதுவும் அடிக்கலாம்னு நினச்சாருன்னா தப்பாக போயிடும். அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து ஒழுங்கா இப்போ தொண்டாற்றுவதற்கு தான் வந்திருக்கிறோன்றதை அவங்க மண்டையில் ஏற்றி அதை பண்ண சொல்லுங்கள். கக்கன் மாதிரி இருக்கணும்னு சொல்லுங்கள், அண்ணா மாதிரி இருக்கணும்னு சொல்லுங்கள். அதெல்லாம் சொல்லி கொடுத்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஆட்சி அமையும். கண்டிப்பா ஐயா. இன்னைக்கு வரைக்குமே வந்து பதவியேற்றதுக்கு அப்புறமா வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், பெண்கள் நலன் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இதுக்கு தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயா, இன்னைக்கு நடந்த மாற்றம் அப்படின்றதே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பூரிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 59 வருஷமா நீங்க கூட்டணி ஆட்சியே நடக்கக்கூடாது, எது நடந்தாலுமே நாங்களே நடத்திப்போம் அப்படின்னு அதிமுகவும் திமுகவும் ஒத்த காலில் நின்று பண்ணிட்டாங்க. ஏன் இவ்வளவு நாள் கொடுக்க முடியாத விஷயத்த இப்ப கொடுக்க முடியுதுன்னு விஜய் அவர்கள் நிகழ்த்தி இருக்காங்கல்ல. இவரு கருணாநிதி 96 பேரை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறாரு. அப்போ வந்து காங்கிரஸ்ல 36 பேர் இருந்தாங்க. 36 பேர் அன்னைக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம், உன் என்ன சொல்றேன்னு கேட்க வேண்டியது தானே. ஏன் அன்னைக்கு இந்த சுயமரியாதை உணர்வு அவங்களுக்கு இல்லாமல் போச்சு? அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதாவது இவங்க தப்பு பண்ணாங்க, அவங்க தப்பு பண்ணப்ப தமிழீழம் போனதுக்கு ஒரே காரணம் காங்கிரஸ் மத்தியில் இருந்ததும் தமிழ்நாட்டில் கருணாநிதி இருந்ததும் 2 காரணங்களால தான் தமிழனுடைய கொடி பறக்காமல் போனதற்கு காரணமே இவங்க 2 பேர் தான். 2 பேரும் ஒழுங்காக இருந்தவங்க. ஒன்றும் இடைஞ்சல் பண்ணாமல் இருந்திருந்தா கொடி பறந்துருக்கும், பறந்த கொடி நல்லா இருந்திருக்கும். தமிழன் கொடியை அழிச்சது இவங்க 2 பேர். இந்த 2 பேரில் நான் குற்றம் சாட்டுறேன், பெயின் சொல்கிறேன். இந்த திமுக ஆட்சியினாலையும் காங்கிரஸ் ஆட்சியினால தான் இதை ஒழிஞ்சது. இன்னும் சொல்ல போனால் தேவையில்லாமல் ராஜீவ்காந்தி கொலையை வீணா தமிழர்கள் பேரில் கொண்டு வந்து வச்சுட்டு வழக்கை ஒழுங்காக நடத்தாத, நீ இன்னார் பேரில் தமிழர்கள் பேர் தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து நடத்தின வழக்கு. நீ குற்றவாளிகள் கொலை குற்றவாளி அதெல்லாம் சொல்ல, அவங்கெல்லாம் உண்மையான கொலை குற்றவாளி வேற. உண்மையான கொலைவாட்டு யார்? சுப்பிரமணிய சாமி, சந்திராசாமி, நரசிம்மராவ் தான் இதெல்லாம் தூண்டி விட்டு எல்லாம் பண்ணி கொண்டு வந்தது இருந்தது உலகம் அறிந்த ஒன்று. அதை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நாங்களும் வெளியில் சொல்கிறோம், போடு கேஸ் போடு, நீ எப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். அதெல்லாம் கிடையாது. அயோக்கித்தனம் பண்ணிட்டு எல்லாமே பண்ணாங்க. 2 பேருமே பண்ணி நாசம் பண்ணதுக்கு தமிழன் கொடி பறக்கா. கச்சத்தீவு யாரால போச்சு? திமுகனால தானே போச்சு. திமுக வாங்கின லஞ்சம் ஊழலில் மாட்டிக்கிட்டதுனால அவரை மிரட்டி அந்த இடத்த கொடுக்க வச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது, ஒன்றும் சாதாரணமாக கிடையாது. அதனால் இவங்க 2 பேரும் வந்து நீங்கள் வந்து நான் வந்து 1952லேருந்து திமுக, இப்போ கேட்டால் கூட நான் திமுக தான், உங்களோட இல்லை. ஆனால் திமுகவுக்கு என்னென்ன இலக்கணம் உண்டோ அத்தனை இலக்கணத்தோடு வாழ்கிறவன் நான் சொல்கிறேன். நீங்கள் திமுகவே அல்ல. நான் வந்து 1971லே ஒரு பொதுக்குழுக்குள்ள அந்த பொதுக்குழு நான் இருக்கிறேன். அண்ணா காலத்து பொதுக்குழு நான் இருக்கிறேன். அதனுடைய விளைவு தொடர்ச்சியாக 71 இருந்தது. அப்போ 48 பக்கத்தில் ஒரு புத்தகம் போட்டு இது அந்த 2 வருஷத்துக்குள்ளேயே இவங்க பண்ண தவறுகளெல்லாம் எடுத்து சுட்டி காட்டி, திமுக என்பது என்ன திராவிட முன்னேற்ற கழகம் என்று இல்லாமல் திருவாளூர் மு கருணாநிதி கட்சியா அப்படின்னே போட்டு அவர்கிட்ட கொடுத்து, கட்சிக்கு தலைவர் நீங்கள், பர்மனன்ட் தலைவர் நீங்கள், உங்கள் சம்சார மகளிர் அணி தலைவர் ராஜாத்தி அம்மா, உங்கள் மச்சான்
மாறன் வந்து பாராளுமன்ற தலைவர், உன் பையன் ஸ்டாலின் வந்து மாணவர் அணி இளைஞர் அணி தலைவர், என்ன பண்ணுறீங்கன்னு கொடுத்து அன்னைக்கே கண்டிச்சிருக்கிறேன். நான் இன்னும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அன்னையிலேருந்து என்னுடைய பேட்டிகள்லாம் ஒரு 40-50 பேட்டி இருக்கும். இப்போது எல்லாத்துலேயும் வந்து எது நியாயமோ அதை பேசியிருக்கேன். யாருக்காகவும் நான் இது பண்ணல. ஆனால் தப்பு வந்து இந்த 2 இயக்கமும் இன்னைக்கு போனதில் நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், திராவிட இயக்கத்தின் இருந்த பழைய விஜயை தொடச்சிட்டார். இனியாவது புதிதாக திராவிட இயக்கம் உருவாகட்டும், அண்ணாவினுடைய கணக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அளவு எடுத்து வச்சுன்றா தமிழர்களுக்கு அதை விட ஒரு நல்ல ஆட்சி அமைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆட்சி அமைக்க முடியும். அதை இப்போ இருக்கிற இளைஞர்கள் அதை திரும்பவும் கையில் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.